ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மார்ட் டிஎன்பிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நாம் டிசம்பர் 7 மற்றும் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். முதலீட்டாளர்கள் மாநாடு மதுரை. டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் வளர்கிறது அப்படிங்கிற தலைப்பில் நடைபெற்றிருக்கு. இதில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதனுடைய மதிப்பு பார்த்தோன்னா 36,660 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்கிறது. முதல்வர் அதில் ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் தான் இதனுடைய முக்கியமான இலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொல்குடி புத்தாய்வு திட்டம். இதை கொண்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுவும் எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல். இதனுடைய முக்கியமான நோக்கம் பழங்குடியினர் தொடர்பான பாடங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல் தான். மாதம் 10,000 முதல் 25,000 வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அடுத்து தொல்குடி தொடுவானம் திட்டம். இதை செயல்படும் மாநிலம் தமிழ்நாடு. இதை தொடங்கி வைத்து வரும் முதல்வர். இதனுடைய முக்கியமான நோக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு திறன் மற்றும் பயிற்சி, வேலைவாய்ப்பு உறுதி செய்தல். 164 கோடியே 51 லட்சம் மானியமாக வழங்கியிருக்காங்க. 8,440 பேர் பயன்பெறுற மாதிரியான செயல் திட்டமாக இருக்குது. அடுத்து அம்பேத்கர் நினைவு தினம். 69வது நினைவு தினம் டிசம்பர் 6, 1956 அன்று அம்பேத்கர் இறந்திருப்பார். டிசம்பர் 6, 2025 இன்று பார்த்தோம்னா 69வது நினைவு தினம் நினைவஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த தினத்தை முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகாபரி நிர்வான் திவஸ் அப்படின்னு கடைபிடிக்கப்படுகிறதா சொல்கிறாங்க. நமக்கு கொஸ்டின் பார்த்தோம்னா, யாருடைய நினைவு தினம் மகாபரி நிர்வான் திவஸ் என கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அம்பேத்கர் பற்றின நியூஸ்ங்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயம் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அம்பேத்கர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா, ஏப்ரல் 14 அன்னைக்கு பிறந்திருப்பார். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தார். இந்தியாவின் தலைமைச் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். 1990 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. அம்பேத்கர்னு சொன்னவொடனே நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் ரீகலெக்ட் பண்ண முடியும். நான் சிம்பிளாக ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னுமே சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி படிச்சுக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியார் உயர்நிலை பாலம். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த வேலுநாச்சியார் உயர்நிலை பாலம் எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, மேலமடை, மதுரை மாவட்டம் மேலமடைங்கிற ஊரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மொத்த நீளம் 1100 மீட்டர். மொத்தம் 28 தூண்கள் கொண்ட மிகப்பெரிய பாலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய திறப்பு விழா முதல்வர் தலைமையில் நடந்திருக்கு 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 அன்னைக்கு. அடுத்து சாதனை தமிழர் விருது. இதை பெற்றவர் பார்த்தோம்னா பேராசிரியர் மா மணிகண்டன் அப்படிங்கிறவர் தான் பெற்றிருக்காரு. சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியராக இவர் பணிபுரிஞ்சிட்ருக்காரு. இந்த விருதை கொடுத்த அமைப்பு எது பார்த்தோன்னா கொல்கத்தா பாரதி தமிழ் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கு. கொஸ்டின் சமீபத்தில் சாதனை தமிழர் விருது பெற்றவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னோட ஆன்சர் மா மணிகண்டன் அப்படிங்கிறது தான். சமீபத்தில் கப்பல் கட்டுமான துறையில் தமிழக அரசுடன் கைகோர்த்துள்ள நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹுண்டாய் நிறுவனம் தான் சமீபத்தில் கப்பல் கட்டுமான துறையில் தமிழக அரசுடன் கைகோர்த்திருக்கு. கொடிநாள் நிதி. டிசம்பர் 7, 2025 இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, முப்படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் நலன் காப்பதற்காக நிதி அளிக்கிறது தான் கொடிநாள் நிதி. ஆளுநர் சுமார் 5 லட்சம் வரைக்கும் காசோலை அளித்திருக்காரு. அதே மாதிரி நீங்களும் தாராளமாக கொடி நிதி அளிங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் அறிவுரை சொல்லியிருக்காரு. நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வருமே கொடிநாள் நிதியை பற்றி உரையாற்றியிருக்காரு. நாட்டின் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை எங்கே அமைய இருக்குது அப்படின்னா, காரப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டம், தமிழ்நாட்டில். 770 படுக்கைகள், ரூபாய் 324 கோடி மதிப்பீட்டில் 770 படுக்கை வசதி கொண்டு இந்த மருத்துவமனை அமைய இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான நியூஸ் நமக்கு. இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நாட்டின் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை அமைய உள்ள இடம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆன்சர் காரப்பேட்டை, காஞ்சிபுரம், தமிழ்நாடு. நெக்ஸ்ட் இந்தியா செய்திக்குள்ளே போயிடலாம். பாபர் மசூதி இடிப்பு தினம். டிசம்பர் 6, 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கு.
டிசம்பர் 6, 2025 இந்த தினம் வந்து 33வது ஆண்டு நினைவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்நிலத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டது. அந்த டைமில் டிசம்பர் 6, 1992 இடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ராமர் கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நடைபெற்ற இடம் இந்து முஸ்லீம் மத்தியில். இறுதியாக வந்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோவில் கட்டப்பட்டது. இந்த தீர்ப்பு 2019 வெளிவந்திருக்கு. இந்த வழக்கு பேர் பார்த்தோம்னா ராமஜென்ம பூமி வழக்கு. பாபர் மசூதி இருந்த இடத்துல வந்து கோவில் கட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பில். அதே மாதிரி அதன் பக்கத்திலேயே பாபர் மசூதி கட்ட சுமார் ஒரு 5 ஏக்கர் இடம் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வந்தே மாதரம் விவாதம். வந்தே மாதரம் நம்மளுடைய தேசிய பாடல். இது இயற்றப்பட்ட 150வது ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மக்களவையில் 10 மணி நேரம் சிறப்பு விவாதம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பிரைம் மினிஸ்டர். 8 டிசம்பர் 2025 அன்று தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியமான நோக்கமே வந்தே மாதரம் பாடல் குறித்த இதுவரை அறியப்படாத தகவல்களை வெளியுலகிற்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது தான். அடுத்து விளையாட்டுச் செய்திக்குள்ளே போயிடலாம். 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டி நடைபெற்ற இடம் பார்த்தோம்னா மாலத்தீவுடைய தலைநகரம் தான் இந்த மாலே. இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. அடுத்து குவஹாட்டி மாஸ்டர்ஸ் சாம்பியன். இதில் சாம்பியன் பட்டம் பெற்றவங்க யாருன்னா சன்ஸ்கர் சரஸ்வத் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு, இந்தியாவை சேர்ந்தவர். எங்கே நடந்துச்சு அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்திருக்கு. இதோட இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இந்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு டைமுக்கு போட்டுடுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள்.